ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரோட் சைடில் பட்டாணி சுண்டல் சாப்பிடுவோம். அதுக்கு பட்டாணியை ஊற போட்டு வேக வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் பச்சையாக நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதக்கிட்டு மேலே தூவுறதுக்கு இந்த தக்காளி வெங்காயமும் வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நான் வேக போட்டேன். அதுக்கப்புறம் இதோட எடுத்து மசிச்சு நம்ம சுண்டலில் பண்ணும்போது அதில் வானிலையில் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சுண்டலையும் ஆட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் அப்புறம் தக்காளி ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இதில் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசாலா, தனியா பொடி, சீரகத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக இது ஆட் பண்ண போகிறேன். காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ண போகிறேன். அரைச்சி வச்சு நல்லா பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அதையும் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கடைசியாக நீங்கள் இது கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே கடைசியாக இந்த வெங்காயத்தை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தக்காளியும் இருக்குது அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கான் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் கான் உடச்சி போட்டு ஃபைனல் டச்சாக அப்புறமா சாப்பிட கொடுத்து பாருங்கள்.